கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2ஓட எபிசோட் 2 பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே போன எபிசோட் எங்கே விட்டாங்களோ அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. போன எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஊரில் நிலநடுக்கம் வந்துச்சுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் வழக்கமாக இப்படி தாண்டா வருது, இது ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பூமியே பார்த்தீங்கன்னா பொழந்துக்கிட்ட உள்ளே போய் ஒரு பெரிய குழியை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது திடீர்னு ஊருக்கு நடுவில் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியுது உள்ளே ஏதோ 2 கண்ணு தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபோன் எதையும் டிடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இமேஜஸை டிடெக்ட் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து எறும்பு மாதிரியான கைஜுக்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து வெளியே இருக்கிறவங்கள இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ட்ரைனிங் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்கை முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. காஃப்கா பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பா முடியலடா அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஏதோ 2 பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க. காஃப்கா இன்னுமே ஸ்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். சுற்றி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரைனிங் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி. காஃப்கா வந்துட்டு ஆக்சுவலி அவங்க ஆஃபீஸர் டேரக்டர் ஜெனரல் சொன்னதை தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நீ இங்கே இருக்கணும்னு அதாவது ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னார்ல, அதை நினச்சி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிக்கோர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஜென்னரிமி கிட்ட போய் ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கலாம். கேப்டன் நான் ஒரு ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்னரிமி இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ நிறைய பொருள் வாங்கணும், கொஞ்சம் காசு இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, சேலரி போன மாதம் வந்து கிரெடிட் ஆகிடுது எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சும்மா போய் சொல்லாதீங்க உங்களுக்கு பின்னாடி அமேசான் பாக்ஸ் பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அமேசான் தான் லைட்டாக கொஞ்சம் உல்ட்டா பண்ணி இங்கே அமேசான் வச்சிருக்காங்க. நம்ம ஜிபி முத்தவாரி அம்சான் ஒரு பேர் வச்சுருந்துருக்காங்க இவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கேப்டன் வந்துட்டு எங்களுக்கு கெஞ்சிரிங்களே நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன எனக்கு காசு இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா ஊருக்குள்ள கைஜு வந்ததை நம்ம அசகாவை வந்து சொல்லிட்டு இருக்கான். போலாமா அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. மொட்டை என் குறுக்கு வந்து கெடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கைஜுக்களை கொட்டத்துக்காக போயிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு அந்த தங்கச்சியோட காலில் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு. அண்ணன் சைடில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அந்த எறும்பு இவங்களையும் அட்டாக் பண்ணுறதுக்கு வர முன்னாடி இந்த காரை தூக்கி போட்டுருது. தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு அண்ணன் குறுக்க நின்றுக்கிட்டு இருக்கான். ஆள் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த கைஜு அவனுங்களை அட்டாக் பண்ண வர கரெக்டாக நறுமி பார்த்தீங்கன்னா அது மேலேயே வந்து குதிச்சு கொண்டுறான். அதுக்கு முன்னாடி தான் அந்த பையன் சொல்லிட்டு இருப்பான் கேப்டன் நறுமி வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காப்பாற்ற அந்த பையன் பார்த்தீங்கன்னா நறுமி அப்படின்னு கூப்பிட்றான். டேய் பையா கேப்டன் ஜென் நறுமி, இந்த மாதிரி உன் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு அவனுக்கு பனிஷன் கொடுக்கணும், வீட்டுக்கு போய் என்னை பற்றி போஸ்ட் போடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்கான். இப்போ அவனையும் வந்து ஆளுங்க காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ரவுண்டு கட்டி எல்லா கைஜுக்குள்ளேயும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூஷன் பாயிண்ட்டில் நம்ம கிக்கோரோவும் காஃப்காவும் நின்றுட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேரோட பவரையும் எனக்கு காட்டுங்க, அந்த இடத்த தாண்டி ஒரு கைஜு கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லாருமே இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காஃப்காவோட வைட்டல்ஸ் அண்ட் அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதையுமே எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜெனரல் இசாவுமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கண்ட்ரோல் ரூம்லேருந்து. அண்ட் இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கைஜுக்கிட்ட எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ அது நேரட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிக்கோரு கிட்ட வந்துட்டு இருக்கு. கிக்கோரு பார்த்தீங்கன்னா இப்போ நீதாதுங்களை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லும்போது அவரோட கோடாரி எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறா. அண்ட் பார்த்தீங்கன்னா கிக்கோர் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஃபஸ்ட்டு ஒரு எறும்பு கைஜோ கொள்றா, அடுத்து 2வது கைஜோ கொள்றா. சுற்றி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா பட்டும் போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லி. அண்ட் 2-3 கைஜோஸை தொடர்ந்து போட்டு தள்ளிட்டே இருக்கா. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு பிளட்டூன் லீடரை அட்டாக் பண்ண வர அவளை பார்த்தீங்கன்னா எப்படி அவளை காப்பாற்றி விட்டுறா. உனக்கு எனக்கு செட் ஆகாது போல், ஆனால் இப்போ நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போடுறாங்க. அவள் கைதி மாதிரி ஒரு பெரிய கேட்லிங் கன் வச்சுக்கிட்டு இருக்கா. கேட்லிங் கன் வச்சுக்கிற பொண்ணோட பேர் தான் ஷிரோனமே. அண்ட் இப்போ எல்லாரும் பற்றியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு பிளட்டூன் லீடர் ஷார்ட் கன் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் அடுத்த கைஜுவை கொண்டுட்டேன்னு சொல்ல அந்த பக்கம் அவ்வளோ அடுத்த கைஜுவை கொண்டுட்டா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசகவா என்ன சொல்கிறான், ஜென்னருமே நீ ஃபஸ்ட் இயரில் இருந்ததை விட அவள் செம ஸ்ட்ராங்காக இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் தான் அவளோட ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ கைஜுக்குள்ள விஷயத்தை ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த கைஜு எல்லாமே பூமிக்கடியில் தான் இருக்கும், இதுங்க பூமியை விட்டு வெளியே வராது. அண்ட் எப்பயாவது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அதெல்லாம் வெளியே வரும். ஸோ இப்போ இதுங்க வெளியே வந்திருக்கிறத பார்த்தா யாரோ இதுங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மற்ற கைஜஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம காஃப்காவை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஃப்காவெல்லாம் அட்டாக் பண்ண வர அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்லி சொல்கிறாங்க. அவனும் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் ஜஸ்ட் காலையும் கையும் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை அட்டாக் பண்ண பார்க்குறான். பட் முடியல, அது அவனை திருப்பி தூக்கி அடிச்சிருது. அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதாக இருந்தால் அப்படி பண்ணுறீங்க, அப்போ ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்குறான். எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். உள்ள இருக்கிறவங்களாம் அவன் வைட்டல் சிக்னல்ஸை நோட் பண்ணுறாங்க. இவன் கைஜோவை மாறிட்டு இருக்கான்டா அப்படின்னு மாதிரி அவன் யோசிச்சுட்டு
காஃப்காவும் யோசிச்சு பார்க்குறான். அவன் ஆல்ரெடி கேப்டன் அடிச்சு போட்டது எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. அவன் வெயிட்டர் சிக்னல்ஸை நோட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணுறாங்க. ஸோ அவன் கேஜுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உடையுது. திரும்ப மனுஷனாக மாறிடுறான். இப்போ காஃப்காவால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. என்னாச்சு, ஏன் அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுறவங்க பார்த்துட்டு இருக்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரோன் கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அண்ட் என்ன தாண்டா ஆச்சு அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு கீழே வேற ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. காஃப்கா இருக்கிற இடத்துக்கு கீழே இன்னொரு பவர்ஃபுல் சிக்னலாக யாராது அப்படின்னு பார்க்கும்போது கைஜு நம்பர் 9 வந்துடுது. ஒருவேளை அது காஃப்காவுக்கு தேடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு கைஜு நம்பர் 9 வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அது வெளியே வந்து வழக்கம் போல் அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கைஜு நம்பர் 8 இருக்கான்னு வந்தேன், ஒத்தனையும் காணோம். ஒருவேளை நீ இருக்கியே, நீ தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை வேற ஃபிங்கர் பிஸ்டலால் எகைன் ஷூட் பண்ணிடுறான். இப்போ காஃப்காடம் வந்து ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்குறான். பட் முடியல. எகைன் அவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உடஞ்சிச்சு. ஜென்னருமே கேட்குறான் அவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான்னு. இல்லை, அவன் திரும்ப மனுஷனாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காஃப்காவால் ஸ்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. இப்போ நான் தான் சமாளிக்கணும் போறியே அப்படின்னு சொல்லி நறுமி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இன்னொரு கைஜு சிக்னல் வருதுன்னு பார்த்தாங்க. பார்த்தா கைஜு நம்பர் 9 இங்கேயுமே வந்துட்டு இருக்கு. அப்போ 2 கைஜு இருந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 இடத்துலையுமே கைஜு நம்பர் 9 இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த கைஜு வந்த உடனேயே சுற்றி இந்த எல்லா அந்த செத்து போன கைஜுவும் திரும்ப உயிரோட வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே இப்போ முன்ன சிவப்பு கலர் இருந்தது, இப்போ ப்ளூ கலரில் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே முன்னதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவுமே மாறிக்கிட்டு இருக்கு. 3rd டிவிஷன் கொடுத்த ரிப்போர்ட் படி செத்து பொழைச்ச கைஜு எல்லாமே திரும்ப செம்ம ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நறுமி யோசிக்கிறான், ஒருவேளை இதுதான் உண்மையாகவே பவர்ஃபுல்லோ, இதுதான் உண்மையான கைஜுவோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் காஃப்காவை கைஜு நம்பர் 9 அட்டாக் பண்ண சுற்றி இருந்தவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பட் அது மற்றவங்களையும் அட்டாக் பண்ணிடுது. இப்போ எகைன் காஃப்காவையும் அட்டாக் பண்ண பார்க்க முடிஞ்ச வரைக்கும் அவன் தப்பிக்க பார்த்துட்டு இருக்கான். பட் அதை அவனை விடமாட்டேந்து போட்டு அவனை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எகைனும் காஃப்கா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்குறான். முடியல. இப்போயுமே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிரேக் ஆகிடுச்சு. உள்ளே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இசாவோ அங்கே மட்டும் நிலமை மீறி போச்சுன்னா நீ தான் அந்த இடத்துக்கு போய் அதை சமாளிக்கணும். இதுக்கப்புறமும் நீ கைஜு நம்பர் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனா கண்டிப்பாக உன் உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவருமே உள்ள நின்று இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு டெஸ்டிங் தான் இது, இவங்க எப்படி இதை சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்டிங் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. கைஜு நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காஃப்காவை அட்டாக் பண்ணுறதுக்கு பயங்கரமான பவர் எடுத்து வர டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கிருந்து கிக்கோர் வந்துடுறா. கிக்கோர் வந்து அதை ஒரே போல இந்த பக்கம் ஜென்னருமி கூட கைஜு நம்பர் 9 பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அவனை ஷூட் பண்ண அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். நீ கைஜு நம்பர் 8 பவர்ஃபுல்லாடா அப்படின்னு கேட்கும்போது சுத்தம் போ, உங்களுக்குலாம் ஒரு மண்ணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஜென்னருமி கைஜு நம்பர் 9 அட்டாக் பண்ணுறான். அவன் ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவன் அட்டாக் பண்ணுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கேஸ், இந்த வீடியோ எல்லாம் சொல்ல வந்தது. அதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோட பார்க்குற வரைக்கும் பை பாய்.